வணக்கம் மக்களே. 60 தொகுதிகள் லட்சியம், 40 தொகுதிகள் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பாஜக இருக்குது. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அந்த 40 தொகுதிகளையாவது அஇஅதிமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலாலயத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர், ஆர்எஸ்எஸில் ஒரு மிக முக்கியமான உறுப்பினர், ஒரு மூத்த பதவியில் இருக்கக்கூடிய மூத்த பாஜக தலைவர் பிஎல் சந்தோஷ், அதாவது அண்ணாமலையோடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிஎல் சந்தோஷ் கமலாலயத்தில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை நடத்துகிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய அறிவுரைகளை அந்த பாஜகவுடைய மூத்த உறுப்பினர்கள், தமிழக பாஜக மூத்த உறுப்பினர்கள் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 60 தொகுதிகள் நம்முடைய லட்சியம், 40 தொகுதிகளை நம்ம நிச்சயமாக அஇஅதிமுகவிட்டேருந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த 40 தொகுதிகளை பாஜகவிற்கு எடப்பாடி கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொகுதியில் பலம் இருக்கா, போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்படி எடப்பாடிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை பிஎல் சந்தோஷ் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா பிஎல் சந்தோஷ் மிக நெருங்கிய நபர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவிற்கு ஒரு மிக நெருங்கிய நபர், ஒரு நண்பராகவும் அறியப்படுகிறார். ஸோ இந்த பிஎல் சந்தோஷ் என்ன ஒரு கோரிக்கைகளை, எந்த ஒரு விஷயங்களை செய்து இருந்தாலும் அது பாஜக தலைமை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் பிஎல் சந்தோஷ். ஸோ இந்த 40 தொகுதிகளை கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அஇஅதிமுக பாஜக கூட்டணியில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 60 தொகுதிகள் லட்சியம், 40 தொகுதிகள் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பாஜகவில் ஒரு முழக்கத்தை அஇஅதிமுக தலைமையிட்ட வச்சுருக்காங்க. அதாவது நாங்கள் 60 தொகுதிகளை பட்டியலிடுறோம், பட் ஆனால் இந்த 60 தொகுதிகளில் எங்களுக்கு குறைந்தது ஒரு 40 தொகுதிகளையாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மூத்த தலைவர் பிஎல் சந்தோஷ் இந்த பட்டியலை கொடுத்துருக்கார். ஸோ இந்த பட்டியலை பார்த்தவுடன் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகிருக்கு. பாஜக அந்த கேட்ட தொகுதிகள் எல்லாமே அஇஅதிமுக போட்டியிடக்கூடிய முத்தான தொகுதிகள், அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம், தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளை பாஜக கேட்டிருக்காங்க. இந்த பட்டியலை பார்த்த உடனேயே எடப்பாடிக்கு வேர்த்து விறுவிறுத்துட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 40 தொகுதிகளில் 30 தொகுதிகள், 24லேருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் அஇஅதிமுகவின் கோட்டை என்று கருதப்படக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தொகுதிகளை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த 60 தொகுதிகள் கேட்குறோம், அதில் இந்த 40 தொகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த 40 தொகுதிகளில் 24லேருந்து 30 தொகுதிகள் அஇஅதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இதை உடனே எடப்பாடியால் மறுக்கவும் முடியல. நாங்கள் எங்கள் கட்சி பிரமுகர்கள்ட்ட, முக்கியஸ்தர்கள்ட்ட, மூத்த தலைவர்கள்ட்ட நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கள் குழுவோட்ட கலந்துரையாடிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பாலிஷாக பிஎல் சந்தோஷ்ட ஃபோனில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த லிஸ்ட்டுகள்லாம் ஏற்கனவே எல் முருகன், நயினார் நாயகர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏனென்றால் இது மிக முக்கியமான தொகுதிகள். அந்த தொகுதிகள்லாம் அவர் கேட்டது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. மேலும் இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல அவங்கள அஇஅதிமுக ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாஜக என்ற ஒரு அசுரப்பிடியில் அவங்க சிக்கியிருக்காங்க. அதுதான் நிதர்சனம். எடப்பாடிக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்க துளியளவும் விருப்பம் இல்லை. இதை நம்ம பல தடவை பகிர்ந்திருக்கோம். எடப்பாடியோடைய விருப்பம் விஜய் தான். அவர் ஆரம்பத்திலேருந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தார். பட் பாஜக கடுமையான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கு. இது சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும், அவங்க எப்படி அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 40 தொகுதியில் கொடுத்தாலும் பாஜகவில் போட்டிட்டு இருக்க ஆள் இருக்கா, பணபலம் இருக்கா, அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஏனென்றால் திமுக விட்டமின் பாவை கடுமையாக இறக்கி விடுவாங்க தொகுதியில். இந்த அவங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. பணமழை கொட்ட போகுது இந்த தடவை தேர்தலில். அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் திமுக மிக கடுமையாக ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் போட்டியிடக்கூடிய ராதாபுரம் தொகுதியில் மிக கடுமையான சரிவை அவர் சந்திப்பார். மீண்டும் அவருக்கு அந்த ராதாபுரம் தொகுதி கொடுக்கப்பட்டால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றதுன்னா, அவர் மிகப்பெரிய அளவில் டெபாசிட் இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தொகுதியிலெல்லாம் அப்துல் வஹாப் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் மீது மிக கடுமையான அதிருப்தி இருக்குது. தொகுதியில் மிக கடுமையான அதிருப்தி இருக்குது. சாலை
வசதிகள் எதுவுமே நெல்லை மாவட்டத்தில் சரியில்லை. ஸோ இப்படி தென் மாவட்டத்தை மிக கடுமையான சரிவை வந்து திமுக சந்திக்கும். ஸோ இந்த சரிவை சந்திக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து அதிமுக மிக கடுமையாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுடைய இந்த 40 தொகுதிகள் வந்து அஇஅதிமுகவுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு. மேலும் இதில் பிஎல் சந்தோஷ் இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எடப்பாடிக்கு சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. எப்படி இதை சமாளிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ கொடுத்தாலும் அஇஅதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா எடப்பாடி தலைமையில் கிட்டத்தட்ட 11 இடங்களில் தேர்தல்களில் போட்டியிட்டு அஇஅதிமுக தோல்வியை தழுவிட்டு மீண்டும் ஒரு தோல்வி இந்த சட்டமன்ற தேர்தலையும் அஇஅதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எடப்பாடியுடைய அந்த தலைமை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிரும். ஒரு தர்ம சங்கடமான நிலை எடப்பாடி சந்திக்க நேரும். ஸோ இதையெல்லாம் கணக்கில் பார்க்கும்போது அஇஅதிமுக ஒரு தர்ம சங்கடமான நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் சமீபத்தில் தான் இருக்குது. மார்ச் 14ஆம் தேதி தேர்தலுக்கான அறிவிப்பை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடுவதாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது அதற்குள்ளே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இறுதி செய்யப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் விசாரித்த அளவு 40 தொகுதிகளை பாஜகவிற்கு அஇஅதிமுக கொடுக்க வாய்ப்பில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 30 தொகுதிகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவர்கள் கேட்ட தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி கொடுக்க மாட்டார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நீயா நானா விடாக்கண்டம் கொடாக்கண்டம் வாங்க இல்லையா, அந்த வேலைகள் நடக்கத்தான் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.